குழு நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போது சத்தியமங்கலம் திரு சின்னசாமி அவங்களுடைய இடத்துல இருக்கோம். இங்கே வந்து ஒரு தமிழர் வேளாண்மை முறையில் ஒரு மாதிரி பண்ணை, கலப்பு பண்ணையாக மரப்பயிர்களோட புஞ்சை கட்டமைப்பில் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கணும். கிட்டத்தட்ட ஒரு புரட்டாசியில் தான் தொடங்கணும். அது சரியா 4 ஆண்டுகள் முடிந்து 5வது ஆண்டு நடைபெறுகிறது. ஆரம்பத்திலிருந்து இதனுடைய பதிவுகள் வந்து தொடர் பதிவுகளாக வந்திருக்குது. தென்னை எல்லாமே வந்து நாட்டு ரகம்தான். சரியா, நாட்டு ரகம்தான். எந்த விதமான பராமரிப்பும் இல்லை. பார்த்திங்கன்னா தெரியும், தோட்டம் எல்லாம் காடாக தான் இருக்குது. எந்த விதமான பராமரிப்பும் கிடையாது. வெப்பாத்தி குழி எடுத்து வெப்பாத்தி குழி மூடுறாங்க. ஐயா 3 வருஷம் எடுத்து மூடிங்களா, 4 வருஷம் மூடிங்களா? 3 வருஷம். 3 வருஷம் எடுத்து மூடிங்க, 1 வருஷம் எடுக்கல. ஒரு வருஷம் விட்டுட்டேன். 1 வருஷம் சரியா. இந்த தென்னையினுடைய ஆரோக்கியத்தை பாருங்கள். அதை எந்த விதமான பராமரிப்பும் இல்லாமல் தண்ணி இயல்பாக தானாகவே கிளம்பி வளரணும்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். தண்ணிங்கிற கடையில் சரியா, தண்ணி பாய்ச்சுதல், நீர் பாய்ச்சுதல்ங்கிற ஒன்று இல்லவே இல்லை. சரியா, தென்னை வந்துட்டுருக்கு. இதில் நல்லா அந்த தண்ணி, அந்த வாய்க்காலில் இருந்த தென்னை நல்லா காய்ச்சிட்டு இருந்த தண்ணியை வீடு கட்டுறதுக்காக கொஞ்சம் எடுத்துட்டாங்க. அது ஆரம்பத்தில் பதிவுகளில் வந்திருக்கும், சென்ற ஆண்டு பதிவுகளில் அதெல்லாம் வந்திருக்கும். இப்போ பாருங்கள், இந்த தென்னையெல்லாம் காய்க்க தொடங்கிட்டு. நெடிகளும் பாருங்கள் எல்லாமே நாட்டு ரகம். நாட்டு ரகம் 4 வருஷத்தில் காய்க்காதும்பாங்க. 4 வருஷத்தில் காய்ச்சது நம்ம நிறையா ப்ரூவ் பண்ணிட்டோம். பராமரிப்பு வேலைங்கிறது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது இதை பார்த்தீங்கன்னா தெரியும். பராமரிப்புங்கிறது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தெரியும். தண்ணி இயல்பாக தானாகவே கிளம்பி வந்துட்டுருக்கு. இதுதாங்க இதில் சிறப்பு. எந்த விதமான வேலையும் இல்லை. தென்னைக்கெல்லாம் எவ்வளோ உழைக்கிறாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எந்த பலாமரம்லாம் காய்ப்புக்கு வந்துட்டு, மாமரம் காய்ச்சிதுங்களா ஐயா? பலாமரம் வந்து காய்ப்புக்கு வந்துட்டு, போன வருஷமே பலாமரம் காய்ச்சிது. அதையும் நம்ம பதிவில் கொண்டு வந்திருந்தோம். இது வந்து அத்தி மரம், தண்ணி இயல்பாக வருது. பக்கத்தில் மாமரம், இந்த ஆண்டு மாமரம் காய்ப்புக்கு வரும். பக்கத்தில் இருக்கிற பலாமரம்லாம் காய்க்க தொடங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 30-40 மரம் தென்னை மரம் அதுக்கு மேலவே இருக்கும். ஏன்னா இப்போ இதெல்லாம் காய்க்க வேண்டிய மரம் தான். அதாவது இந்த ஆண்டு வெப்பாத்தி குழி எடுத்து மூடினீங்களா? இந்த ஆண்டு எடுத்தீங்க, இன்னும் மூடலை. மூடியாச்சு. சில பக்கம் மூடாமல் இருக்குது. அதான் பராமரிப்பு. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கன்றுகள் வந்து, அதுவும் ஐயா ஊரில் இல்லைங்கிறதும் ஒரு காரணம்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த தண்ணியெல்லாம் காய்ப்புக்கு வந்துட்டு காய்ப்பில் இருக்குது. அதாவது நாட்டு தென்னைங்கிறது நாட்டு நாய்களை போல், நாட்டு கோழிகளை போல் தாங்களே பராமரிச்சுக்கும் அப்படிங்கிற அடிப்படை நம்ம புரிஞ்சிக்கணும். எந்த விதமான வேலையும் இல்லை. இதை நம்ம இன்னும் கொஞ்சம் சரியான முறையில் வெப்பாத்தி குழி எடுத்து நீர் பாய்ச்சல் அதெல்லாம் கொண்டு வந்தோம்னா, ஆமாம் சரியான முறையில் எடுக்கலை, அதை எடுத்து நம்ம சரியாக பாய்ச்சினோம்னா மிக சிறப்பான ஒரு விளைச்சலை வந்து நம்ம எடுக்க முடியும். இதை வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. இதில் எந்த விதமான வாடலோ மற்ற எதுவுமே இல்லை அப்படிங்கிறத கவனிங்க. சரியா, எந்த விதமான நோய் தாக்குதலோ எதுவுமே இல்லை. இந்த வருஷம் அனல் காற்று அடிச்சது. 4 வருஷமாக தண்ணியே பாய்ச்சலை. கண்ணு வச்சத்துலேருந்து பெரும்பாலும் ஒரு ஆண்டோ என்னமோ தான் தண்ணி பாய்ச்சினதான் நினைவு எனக்கு. அதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்சதுங்கிறதே இல்லை. தோட்ட பராமரிப்புங்கிறதும் இல்லை. சரியா, இதை தான் பதிவு கொண்டு வரணும் அப்படிங்கிறது விருப்பம். அதுக்காக தான் வந்தோம். சரியா, தொடர்ந்து பதிவுகளில் பார்ப்போம். இதுதான் தண்ணி இயல்பாக கிளம்புற தோட்டம், தானே கிளம்பி வளர்க்குறவங்களை காப்பாற்றும் அப்படின்னு பேசுகிறோம் இல்லையா. இதுதான் அந்த தென்னையினுடைய அமைப்பு. இதை பார்த்துக்கோங்க. இதுதான் நாட்டுப்பிள்ளையினுடைய சிறப்பு. நாட்டுப்பிள்ளைங்கிறது தண்ணி இயல்பாக தானே கிளம்பி செழிப்பாக வளரும். இனிமேல் 2 வருஷத்துக்கு மழை இல்லைனா கூட கவலைப்பட இனிமேல் அவ்வளோதான். இனிமேல் எல்லாம் மரமாயிட்டு. இனிமேல் வாழ்நாள் பூரா இது ஏன்னா காக்க பிடிக்கும் திறன் வந்து அபரிமிதமாக வந்துட்டு இதுக்கு. இனிமேல் காலங்காலத்துக்கும் இது தென்னந்தோப்பு தான். சரியா, இதை புரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.